ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதிலே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு தக்காளி இது போல் கையிலேயே நல்லா பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி இது போல் கையில் சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ரசப்பொடி இதில் சேர்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி எப்படி செய்யணுங்கிறதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ரசப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பக்கம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, அப்புறம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது போல் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி தூவினா எல்லாரோட ஃபேவரட்டான தக்காளி ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்.